ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் பால் கறி நான் எப்படி வச்சு நான் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பச்சை பாவக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதை ரவுண்டாக வெட்டி உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா பழப்புளி கொஞ்சம் சேர்க்குறேன். ஆக கணக்க சேர்க்கக்கூடாது, அதுக்கு பிறகு புளிக்கிற மாதிரி போயிடும். கொஞ்சமாக கணக்கா பழப்புளி சேர்த்துட்டு 2 பாலம் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மூடி அடுப்பில் வைக்க வேண்டியதான். அது பாட்டுக்கு இருந்து நல்லா அவிஞ்சு தண்ணி ஒட்ட வத்தி வரணும். மொட்டை வத்து மட்டும் பொறுமையாக இருக்கணும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு வத்தி வந்துட்டா இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பால் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கினோம்னா சூப்பரான பாவக்காய் பால் கறி ரெடி. இதுக்கு தாளிச்சு எதுவுமே போட தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் புட்டிக்காதாக்கள் கூட நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் பால் கறி ஒரு தடவை வச்சு பாருங்க, வச்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவீங்க நண்பர்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.